பரிசுத்த பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டது கால ஆராதனை விலைக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனை ஆண்டையில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நான் எனக்கு சிறுவனை பெருகும்படி இந்த ஆராதனை வேலையை இயற்கை கால சில சாதக மக்களிட தடையில்லாமல் கிடைக்கணும்ப்பா. அந்த இயற்கை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைங்க. இந்த பாடல் இந்த செய்தி எல்லாம் ஆசீர்வதிங்க. பங்கு வர மக்கள் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படணும். எங்களோடு நீங்கள் இருந்து இதை ஆசீர்வதித்து இந்த வேலையை கொடுங்க. உம்முடைய நாமமே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வாரம் இந்த ஆன்லைனில் ஆராதனை கர்த்தருடைய வார்த்தையை செய்தியெல்லாம் பாடலாம் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறேன் விசுவாசிக்கிறேன். இந்த நாடிலும் பாடலையும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செய்திக்கு முன்னாடி பாடுற பாடலை சேர்ந்து பாடுங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீ துணையாய் இருப்பதனால் நான் நம்பி இளைப்பாறுவேன். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீ துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வலு பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமாடு தாபரமே என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமாடு தாபரமே என்னை அணுகாமல் காப்பவரே. அடைவிடமே உனக்கு ஆராதனை. அடைக்கலமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை.
ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலை என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலை என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் இப்போர் மத்தியில் என்னை காப்பவரே. ரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. தெவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே என்னை என்று காப்பவரே. மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. வார்த்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். நீதிமொழிகள் 3:26 வாசிமா. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமடி காப்பார். வாசிப்போம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். எந்த காரியத்திலையும் கர்த்தரை நம்பி காரியத்தை செய்வீங்கன்னா எந்த காலத்திலும் இடறவும் மாட்டோம், சிக்கலாகவும் செய்யாது, இடறி விழவும் மாட்டோம், சறுக்கலாக மாட்டோம், சரிந்து விழ மாட்டோம். வீடு, வேலை, குடும்பம், திருமணம், பிள்ளைக, படிப்பு, எந்த A to Z எந்த காரியத்திலையும் கர்த்தரை நம்பி செய்வீங்கன்னா ஒரு நாளும் உங்கள் கால் இடராது, சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. இன்னும் டோட்டலாக உங்களுக்கு புரியும்படி சொன்னால் சிக்கலில் விழ மாட்டீங்க. இதை கேட்குற அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்களில் வேடனுடைய கண்ணியில் சிக்கன குருவியை போல அநேகர் தின்மைக்குரிய வாழ்க்கையில் போய் பல சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. பண பிரச்சனையில், பொருளாதாரத்து ரீதியில், வேலை காரியங்களில், குடும்ப காரியங்களில், குழந்தை காரியங்களில், படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலும் இன்னைக்கு பண ஆசை, பொருள் ஆசை என்ற ஒரு ஆசைகள் வாழ்க்கையில் வளருவதனால பிரச்சனைகள் வளருது. அது மத்தியில் சிக்கலை மாட்டிக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த செய்தி மூலமாக நம்மோட பேசுவார். ஏன்னா வேதத்தில் நிறையா பரிசுத்தவான்கள் கர்த்தரை அல்லாமல் அவங்க வாழ்க்கையில் கடந்து சென்ற அநேக விஷயங்களில் விழுந்து போயிருக்கிறாங்க, சிக்கலில் மாட்டியிருக்கிறாங்க. அதனால் ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் குடும்பமும் ஆண்டவர் இல்லாத இடத்துல அவங்க உறவு வச்சதுனால தான் அங்கே சர்ப்பமாய், பழைய வலு சர்ப்பமாய் பிசாசுகிட்ட போய் வார்த்தையில் சிக்கிட்டாங்க. அதனால் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்க. அதனால் வார்த்தையை மீறி பாவம் செய்கிற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டாங்க. அடுத்து அவங்க பிறந்த பிள்ளையும் அந்த பொறாமை எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து அந்த ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்குற தன்மை இல்லாதனால காயின் எழுப்பி ஆபேலை கொலை செய்கிற நிலைமை இப்படியே தொடர்கிறது.
அதனால் இன்றைய தினம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்து கர்த்தரே உன் நம்பிக்கையாய் கொண்டு நீங்கள் வாழும்போது நிச்சயமாக உங்கள் காலு சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். திரும்ப படிப்பா அந்த வார்த்தையை. கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து. கர்த்தர் உன் நம்பிக்கை, வேற எந்த நம்பிக்கை இல்லை. வேற எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எதையுமே செயல்படாதீங்க. அதிகாரிகள் மனுஷங்க நாசியில் சுவாசமில் எந்த மனுஷனை நம்பாதீங்க. அந்த நம்பிக்கை கண்டிப்பாக நம்மளை வெட்கப்படுத்தும், கெட்டுப்போக பண்ணிடும். ஒரு வழியில் சிக்கிக்கிடும். அவன் சொல்கிறாதான் கேட்கணும் ஒரு நிலையில் தள்ளப்பட்டுருவீங்க. கவனமாக வாழுங்க. கர்த்தராவியே அந்த வார்த்தையை எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. என் வாழ்க்கையில் நிறைய அந்த வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. மறுபடியும் உங்களுக்கு இது ஆலோசனை, கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவாராக. இங்கே வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து கேட்டீங்கன்னா சங்கீதம் 17:5 ஆண்டவரே என் கால் இடராதபடி உடைய வழிகளில் என் பாதையில் செவ்வைப்படுத்து. வாசிமா 17:5. என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என் நடைகளை. அடுத்து சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆமாம், அதுக்கு சறுக்கிற நேரம் அந்த சூழ்நிலையில் தேவ பிள்ளை சறுக்குனாலும் விழமாட்டீங்க, கிருபை தாங்கும். சிக்கலில் போய் தள்ளி விட்டாலும் சிக்கல் விழாமல் சிக்கிக்கொள்ளாமல் வந்துடுவீங்க. அதான் ஆண்டவர் மேலே நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் பல விரோதங்கள் பொறாமையில் கொண்டு பல சிக்கலில் மாட்டி விட நினச்சாங்க. ஆண்டவர் சிக்கல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டார். கர்த்தர் கூட இருக்கிறதுனால எத்தனை சிக்கலை அவங்க உள்ளே போட்டாலும் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு வந்துடலாம். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அந்த கண்ணி அந்த சிக்கல் உங்கள் மேலே விழாதபடி அதை தெரிச்சு போக வச்சிருவார். ஆமாம், வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல தப்பின, கண்ணி தெரிச்சது தப்பினோம். 124 சங்கீதம். அதனால் அந்த நம்பிக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. 119 சங்கீதத்தில் அந்த கர்த்தருடைய வார்த்தை சிறுமையில் எனக்கு ஆறுதல், என்னை நம்ப பண்ணின வசனம்ங்கிறார். அநேக தேவனுடைய நம்பிக்கை என்னங்கிறோமா, இயேசு கிறிஸ்து ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க, அவர் உண்டென்று நம்புகிற பலன் அளிக்கிறன்னு விசுவாசிக்கணும். கர்த்தர் மேலே நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கிற எழுதுகிறார். சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் 2 ராஜாக்கள் 18:5 எசேக்கியா ராஜா குறித்து சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை அவரை குறித்து சாட்சி சொல்கிறது. கர்த்தர் மேலே வைச்ச நம்பிக்கையில் எசேக்கியாவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவரை போல எந்த ராஜாவும் இருந்தது இல்லையா. அந்த நம்பிக்கைக்கு சாட்சியை எசேக்கியாவை கொண்டு ஆண்டவர் சாட்சியாக நிறுத்திக்கிறார். வாசிக்கலாம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜ்யங்களுக்கெல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. எசேக்கியாவை போல வேறு எந்த ராஜாவும் இருந்ததில்லை. கர்த்தர் மேலே நம்பிக்கையில் இந்த செய்தியை கேட்குறது என்னுடைய பிள்ளைங்க உண்ட நம்பிக்கை ஒரு நாளும் ஆண்டோர் மேலே இருக்குமானா வெட்கப்பட மாட்டீங்க. 100% கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டுக்கிற மனுஷன் பாக்கியவான ஆசீர்வதிக்கப்பட்டவன். வார்த்தையை நம்புங்க, இயேசுவை நம்புங்க, அவர் வருகையில் நம்புங்க. 37 சங்கீதம் 3வது வசனம், கர்த்தரை நம்பி நன்மை செய். நீங்கள் மனுஷனை நம்பி எதிர்பார்த்து செய்யாதீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பை வச்சு எந்த ஒரு பிரதிபலனை வச்சு யாருக்கு உதவி செய்யாதீங்க, அது கிடைக்காது. கர்த்தரை நம்புங்க. 28வது அதிகாரத்தில் 25 நினைக்கிறேன், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் இருக்கு. பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான். பெருநெஞ்சன்னா என்ன சொல்லுவாங்க இல்லையா, மனமீட்டிமை, ரொம்ப பெருமைக்காரன், பெருநெஞ்சு உள்ளவனா பெருமைக்காரன். அப்படிப்பட்டவங்க வழக்கை கொள்ளுவாங்கன்னா வழக்கு வாக்குவாதம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் இருக்கு. அவன் ஆண்டோடைய பிள்ளை இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தருக்குள்ளாக எப்படி இருக்குது? ஒரு வேலை பிஸ்னஸோ, பிள்ளை படிப்பு, எதிர்கால திட்டம், திருமண காரியம், நீங்கள் வாழ்க்கையில் இந்த உலக பிரகாரமான மக்கள் எதிர்பார்க்கிற அந்த பாரம்பரியமான நம்பிக்கையை வைத்து பேர் 4 அஞ்சனம் பார்க்கிறது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்புறீங்களா? கர்த்தரை நம்புறீங்களா? ஏசாயா சொல்றாரு, உயிருள்ளவனுக்கு போய் செத்தவன்ட்ட குறி கேட்கலாமான் இருக்கு. உயிருள்ளவனுக்கு போய் செத்தவனா பதில் சொல்ல முடியும்?
உயிருள்ளவனுக்கு உயிருள்ள தேவனே, நான் மரித்தேன் ஆகிலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் இருக்கிறாரு. அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் கேளுங்க, வருங்காரியத்தை என்னிடத்தில் கேளுங்கிறார். ஏசாயா 45:11. சத்யாவி வரும்போதுன்னு இருக்கு. நான் போய் ஒரு தேற்றவாளன் அனுப்புகிறேங்கிறார். அவர் வந்து சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்தாவி நமக்குள்ளே இருக்கிறாரே. நமக்குள்ளே இருக்கிறவரை விட்டுட்டு வேறு எங்கே போய் தேடி அலைகிறீங்க? அவற்றை கேளுங்க, எல்லாம் சொல்லுவார். இந்த செய்திக்குள்ளே போகலாம். முதலாவது, நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுதலை பெறுவான் இருக்கு. 11:8. நீதிமானாய் வாழுகிற தேவ பிள்ளை சில இக்கட்டில் போய் சிக்கலில் மாட்டி விட்டுருவாங்க. பொறாமையினால் யோசேப்பை தன் சகோதரர்கள் அந்நிய தேசத்துக்கு அடிமையாக விற்று அங்கே போய் அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்துக்கு இளமைக்கு சோதனை வந்து இல்லாத பழி சொல்ல மாட்டி விட்டு இப்படியெல்லாம் ஒருவர் அவனை சிக்கலில் போட்டு விட்டாங்க. ஆண்டவர் சிக்கலாகாதபடி எடுத்து சிம்மாசனத்துக்கு கொண்டு போனாரே, அதான் ஒரு நீதிமானுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். ஆசிக்கலாமா? நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். யாரு போய் அவனை சிக்கல்ல போட்டாங்களோ அந்த சிக்கல் வந்து நீதிமான பகைச்சவனுக்கு, நீதிமான துன்பப்படுத்தினவனுக்கு அந்த சீட்டு கொடுத்துரும். ஏன்னா அவன் தானே விதைச்சி வச்சான் சிக்கலை. போட்டவனுக்கே அந்த சிக்கல். தூக்குமாரம் செஞ்சவனுக்கு தூக்குமாரம். இப்படி தான் வேதத்தில் எதை விதைக்கிறோமோ கண்டிப்பாக அறுவடை செய்து ஆகணும். அதனால் தேவன் மேலே நம்பிக்கை இருந்தீங்கன்னா கட்டாயம் நன்மை தான் செய்வீங்க, தீமை செய்ய மாட்டீங்க. அப்போது வேதத்தில் பாருங்கள், யோசேப்பெல்லாம் கர்த்தரை நம்பி இருந்தார். சொல்கிறாரு, வசிக்கலாம் ஆதியாகமம் 39:9, நான் ஒரு தேவனுடைய மனுஷன். அந்த நம்பிக்கையை பாருங்கள். இவ்வளோ பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட இது எப்படி? வாசிவான் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஒரு கடவுளுடைய உறவுக்குள்ள இருந்தவர் யோசேப்பு. இயேசுவுக்கு நிழலாய் வாழ்ந்தவர். அதான் சொல்றாரு, நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு விரோதமான கடவுளுடைய உறவுக்குள்ள இருந்தவர். எப்போதும் ஆண்டவருடைய இருதயத்தோடு ஒட்டி இருந்தார். ஆண்டவருடைய இருதயமாக இருந்ததுனால தான் அவன் அந்த பாவம்னு வரும்போது ஆண்டவர் வெறுக்கிறத அவன் வெறுத்துட்டான். ஆண்டவர் எதெல்லாம் அருவருக்கிறாரோ அதை அருவறுத்துட்டான். ஆண்டவருக்கு பிடிக்காததெல்லாம் இவனுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள ஆண்டவருடைய நிழலாக செயல்பட்ட மனிதன் பாருங்க. அவங்க ஆதியாகமம் 50 வசனம் சொல்கிறது, 20வது வசனத்தில் அவங்களெல்லாம் தீமை செய்தாங்க. இன்றைக்கி நடந்து வரும்போது கர்த்தர் நன்மையாக மாற்றினார். சொல்கிறாரு அங்கே யோசேப்பு, பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு பதிலாக செய்ய மாட்டேன், உங்களுக்கு நன்மை தான் செய்வேன், உங்கள் பட்சமாக இருப்பேன், ஆறுதலாக இருப்பேங்கிறார். வாசிமா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் யாரும் தீமை செய்ய முடியாது. அந்த தீமையே நமக்கு நன்மையாக மாறிடும். நம்மகிட்ட வரும்போது நன்மையாக மாறிடும். தீமை உள்ளவனுக்கு தான் தீமை போகும். வாசு பாருங்க, 1 பேதுரு 3:8 நினைக்கிறேன். பழிக்கு பழி வாங்காமல், உதாசீனத்துக்கு உதாசீனம் பண்ணாமல் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திர அழைக்கப்பட்டவர் என்று அறிந்து நன்மை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். தீமை செய்யறவங்க, உதாசீனப்படுத்துறவங்க, இவங்களெல்லாம் ஆசீர்வதிங்கன்னு இருக்கிற. நம்ம என்ன ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள். நம்மளுடைய அழைப்பே மேலான அழைப்பு. அதனால் அவன் அப்படி செஞ்சிட்டான், அதுக்காக பதில் செய்யணும். அது நம்ம வேலை கிடையாது. பழிக்கு பழி வாங்கிறது, தீமை செய்கிறது, உதாசீனப்படுத்துறது, அது நம்ம வேலை கிடையாது. அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டோம், நல்லா இருன்னு சொல்லுங்கள், ஆசீர்வாதமாக இருங்க சொல்லுங்கள். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவான்னு சொல்லலாம். நீங்கள் போகிற நல் வார்த்தை உங்களுக்கு தானே வருது. நம்ம விதைக்கிறது நல்லதாக விதைப்போம், நன்மையை விதைப்போம், முழு மனசோடு விதைப்போம், முழு பலனையும் பெற்றுக்கொள்வோம். நம்மளுடைய அழைப்பு ரோமர் 8:28 சொல்கிறது, அன்றைய அவருடைய தீர்மானத்தை அழைக்கக்கூடிய தேவனத்தில் அன்பு ஒரு சகலம் நன்மைக்கு எதுவாய். யோசேப்பை தீமை செய்யணும்னு நினச்சாங்க, கொலை செய்யணும்னு நினச்சாங்க, கொண்டு ஓடணும்னு நினச்சாங்க, குழியில் ஓட்டாங்க,
இல்லாத பழி சொல்லு போட்டாங்க. 13 வருஷ காலம் காத்திருக்க வச்சு யாரெல்லாம் பகைச்சாங்களோ, யாரெல்லாம் கொல்லணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு பாதுகாக்கிற ஒரு தலைவனாக, அதிபதியாக தேசத்திலே உயர்த்தப்பட்டாரே. சிக்கலை ஏற்படுத்துகிற சிக்கலில் மாட்டினாங்க. யோசேப்பு போய் தான் அவங்க சிக்கல்லாம் பஞ்சத்தில் கிடக்கிறாங்க, உணவு இல்லாமல் கிடக்கிறாங்க. அவங்களெல்லாம் பாதுகாத்து நம்ம சிக்கல் ஏற்படுத்திட்டோமே, சிக்கல் நமக்கு வந்துடுவான்னு பயந்தாங்க. நான் சிக்கல் ஏற்படுத்துகிறவன் இல்லை, சிக்கலை எடுக்கிறவன் யோசேப்பு ஆச்சரியமாக நடத்தினார். தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு, மேலான அழைப்பு. அப்படி தான் ஆண்டவர்கிட்ட வாழணும்னு விரும்புங்க. நமக்கு தீமையே யோசிக்க வேண்டாம். அது எதுக்கு? நமக்கு நன்மையே யோசிப்போம். நம்ம சில தேவ ஆசீர்வாதம் இருந்துக்கிட்டே இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் மகிமைப்படுவாராக. யோசிப்பு மூலமாக கடவுளுடைய உறவுக்குள்ளே இருங்க. பகைத்த சகோதரரை நேசிங்க, பட்சமாக இருங்க, ஆறுதலாக இருங்க, தலைமுறையை காப்பாற்றுங்க. இதெல்லாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருந்தால் நம்ம கையில் நன்மை தான் இருக்கணும். அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, தீமை செய்ய நினைச்சிங்க, உங்கள் நினைப்பு பூரா எனக்கு தீமை தான். ஆனால் இன்றைக்கி நடத்தி வரும்போது கர்த்தர் அதை தீமையை யோசேப்புக்கிட்ட வரும்போது நன்மையாக மாறிடுச்சு பாருங்கள். நமக்கு யாராவது ஒரு மரணத்தை கொண்டு வராங்களா, அது ஜீவனாக மாறிடும். பயப்படாதீங்க. யோசேப்பு வாழ்க்கையில் அவன் நன்மை செய்கிறவனை காணப்பட்டது காரணம் பாருங்கள். 10:38 அப்போஸ்தலர் நடுவில் வாசிங்க. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிற சுற்றி தெரிந்தார். நசரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்ய அவருடைய பிள்ளையா இருக்க, நம்மளும் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம். எங்கே போகலாம் நன்மை செய்ய போங்க, நன்மையோடு போங்க, ஆசீர்வாதத்தோட போட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வது காரியத்தை வாசிப்போம். அங்கே தானியேல் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 15. இதெல்லாம் இந்த சம்பவம் கேள்விப்பட்டுக்கோம், நிறைய பிரசங்க கேட்டுக்கிறோம். 3:15 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நேபுகாத்நேச்சரை மிரட்டுறார். தவறு கிண்ணாரம் நாதஸ்வரம்லாம் வாசிக்கும் போது நீங்கள் உடனே நான் நிறுத்தின பொற்சலையை வணங்கணும், அப்படி இல்லைன்னா உங்கள் 3 பேரையும் தூக்கி அக்னியில் போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு தண்டனையை வச்சு அவங்கள பார்த்து பேசினார். அவங்க எப்படியெல்லாம் பாருங்கள், ஆண்டோடைய உறவுக்குள்ளே இருந்துட்டு அவருடைய பலனை பெற்றுக்கொள்கிறவங்க எவ்வளோ தைரியமாக நின்று ராஜாவுக்கு பதில் சொல்கிறாங்க பாருங்கள். வசிமா. இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதீர்களாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சுளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சுளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். பற்றி நல்லா தெரிஞ்சுக்க, இதான் எங்கள் முடிவு. உம்முடைய முடிவை நீங்கள் செயல்படும். எங்கள் முடிவு இதுதான். நீ எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் சம்மதிக்கணும் அவசியம் இல்லை. எங்களுடைய முடிவு இதுதான். எங்கள் தேவன் காப்பாற்றுவார், நல்லா தெரியும். காப்பாற்றாமல் போனால் கூட எங்கள் தேவனுக்காக நாங்கள் மடிவோம் தவிர நீ நிறுத்துறதை நாங்கள் வணங்கவே மாட்டோம். இந்த சூழ்நிலைக்கு பிறகு ராஜா கோவருது. 1 மடங்கு 7 மடங்கு ஆக்குறாரு. தூக்கி கொண்டு போகிறாங்க. தூக்கி கொண்டு உள்ளே போட்டவங்களுடைய நிலை என்ன, தூக்கிட்டு போனவங்க நிலை என்ன? தூக்கிட்டு போனவங்க செத்து போனாங்க. உள்ளே போட்டவங்க 3 பேரை போட்டால் 4 பேராக இருக்காங்க. 4 பேர் விடுதலை உலாவுறாங்க. இதை கண்ட ராஜாவுக்கு பெரிய பிரமிக்கத்தக்கதான ஆச்சரியம் நடந்தது. இது எப்படி ஆகும் அப்படின்ட்டு உத்து பார்க்குறாரு. எல்லா அதிகாரிகளை பார்த்து கேட்குறாரு. அந்த ஜோல்ஜர் இவங்களெல்லாம் பார்த்து கேட்குறாரு, ஏப்பா 3 பேர் தானே போட்டிங்க, 4 பேருக்கு தெரியுறாங்க, 4 பேர் விடுதலை உலாவுறாங்க அக்னியில், அது என்னப்பா 4வது நபர் தேவனுடைய சாயலாக இருக்குது. எல்லா பிரபுக்கள் அதிகாரிகள் தேசாதிபதிகளாக கூடி கவனித்து
ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த 3 பேருடைய கடவுள் மீத நம்பிக்கையை குறித்து 28 வசனத்தை சொல்றார். வாசிமா. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். கர்த்தரை நம்பினவங்க அந்த நம்பிக்கையை பாருங்க. ஆண்டவரை நம்பி சரீரத்தையே ஒப்பு கொடுத்துட்டாங்க. அதனால தான் அவங்களுடைய ஆண்டவர் தூதன் அனுப்பி இந்த தாசர்கள் எப்படி தாசர்களை விடுவிக்கிற தேவன் யாருன்னு கேள்வி கேட்டதற்கு அவங்க தேவன் அவங்கள காப்பாற்றிட்டார். அந்த நம்பிக்கை இவங்களுக்கு கொடுக்குற நம்பிக்கை அந்த பாபிலோன் தேசத்து ராஜாவு கூட போய் அங்கே செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த செய்தி கேட்குற தேவ பிள்ளைகளை, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை உங்களை இருக்கிற எஜமான்களை போய் தாக்கம் செய்யணும். அப்போ தான் எழுப்புதல் வரும். நீங்கள் நிற்கிற அந்த உறுதியில் தான் வல்லமை வெளிப்படும். அந்த இடத்துல கடைசி வசனம் சொல்லுகிறது, அந்த தேசத்தில் இவங்களை உயர்த்தினாங்களாம். நீங்கள் ஒரு தேசத்தில் உயர்த்தப்பட வேண்டிய தேவ பிள்ளையை கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை அவங்க வாழ்க்கையில் ஆராதனையில் உறுதியாக நின்னாங்க. யோசேப்பை கேட்டால் தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை, கடவுளுக்கு உறவு, கடவுளுடைய உறவில் உண்மையில் பரிசுத்தத்தில் உண்மையாக இருந்தான். தேசத்தின் அதிபதி இங்கே ஆராதனையில் உண்மையாக இருந்தாங்க, தேசத்திலே உயர்த்தப்பட்டாங்க. வாசிப்பாத வசனத்தை. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். அடுத்த தானியேல் ஜெபத்தில் உண்மையாக இருந்தாங்க. 3 காரியத்தை சொன்னேன். கடவுளுக்குள்ள பரிசுத்தத்தில் உண்மையாக இருந்த யோசேப்பு அதிபதி, ஆராதனையில் உண்மையாக இருந்தவங்க தேசத்தில் உயர்த்தப்பட்டாங்க. ஜெபத்தில் உண்மையாக இருந்த தானியேல் 6:5 படிமா. தானியேல அந்த தேசத்து 127 நாடுகளில் தலைவனாக எல்லா இதுக்கும் உயர்த்த போகிறாங்கன்னு ஒரு கேள்வி, ஒரு வார்த்தை வந்த உடனே அவனோடு இருந்த பிரதானிகள்லாம் மேலே பொறாமை கொண்டு அவனுக்கு கிடைக்கிற ப்ரொமோஷனை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அவனை முகாந்தரை தேடி பார்த்தாங்க. எல்லா வேலையிலும் பர்ஃபெக்டாக இருக்கிறாரு, குற்றம் சாட்ட முடியல. கடவுளுக்கு எடுத்த விஷயத்தில் குற்றப்படுத்தணும்னு சொல்லி ஒரு சூழ்ச்சியான வஞ்சகமான ஒரு குற்றச்சாட்டை மேலே சுமக்க நினைக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் தான் 5வது வசனத்தை படிக்கலாமா. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தாலுடைய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். வேற எந்த விதத்தில் அவனை சொல்ல முடியும்? செபம் பண்றான்னு சொல்லலாம். இந்த தந்திரமான சூழ்ச்சியை போட்டு அவனை மாட்ட நினைச்சாங்க. சிக்கல்ல இது தரியுக்கு தானிய மேலே ஒரு மரியாதை, உண்மையுள்ள மனுஷன், தேவ மனுஷன், அவனுக்கு ஒரு கலக்கம் வந்துருச்சு. இரவெல்லாம் தூங்கலை. ஆனால் என்ன நடந்தது அந்த சம்பவத்தில்? தானியேலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். 6:28 22 27 28. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். 10வது வசனத்தை படிச்சிருள்ளோம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். அந்த அவனுக்கு தெரியுது என்ன தண்டனை வரப்போது, தெரிஞ்சிருந்தும் அதில் உண்மையாக இருந்தான். ஆனால் என்ன நடந்தது? கர்த்தர் அந்த தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி தானியேலை காப்பாற்றினார். அந்த தானியேலை அறிந்த அந்த தரிய மன்னன் கடைசி 2 வசனம் முடியுமா? தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகி கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தேவ பிள்ளைய கர்த்தரை நம்பி தன்னுடைய வாழ்க்கையில் ஜபமாக இருந்தாலும் ஆராதனையாக இருந்தாலும் கர்த்தருக்குள்ள அந்த பரிசுத்த வாழ்க்கையில் கர்த்தருக்குள்ளே இருக்கிற அந்த உறவில் இருந்தாங்க. இவங்களாம் யோசேப்பு கர்த்தருடைய உறவு, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்களெல்லாம் கிறிஸ்துவின் உறவுகள் இருந்தவங்க.
அதனால தான் பரிசுத்தமாக இருக்க முடிஞ்சது, ஆராதிக்க முடிஞ்சது, ஜெபத்தில் உண்மையாக இருக்க முடிஞ்சது. அதனால தான் அவங்க கர்த்தரை நம்பி செயல்பட்டதுனால தேசத்தை அசைச்சாங்க. அவங்களால தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது, அவர்களும் தேசத்தில் உயர்த்தப்பட்டாங்க. இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நீர் கொடுத்த அந்த வார்த்தை. கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து, கர்த்தரே உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருக்கணும், அப்போ கால் சிக்கிக்கொள்ளாமல் எந்த காரியத்திலையும் கர்த்தரை நம்புங்க. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியங்களும், வேலையில், உணவில், நம்முடைய எல்லா வருமானங்களில், தொழில் வியாபாரங்களில், பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்களில், குழந்தை பாக்கியங்களில், படிக்கிற இடங்களில், படிப்பு எடுக்கிற காரியம் எல்லாவற்றிலும் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவங்களை விடுதலை செய்வார். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். எவ்வளவு இக்கட்டான நேரத்திலிருந்து கர்த்தர் நின்று அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி உங்களை விடுதலை தருவார். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமை கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. இத்தனை இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் தாவாகி தேவன் அன்பும் பரிசுத்தாணி பாதுகாப்பு பராமரிப்பும் இயேசு கிறிஸ்து நிலைத்து காப்பதாக ஆகும். எல்லாமாகும், மாலைதான் எல்லாமாகும். கர்த்தர் ஆசீர் காக்கடவர், என் முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.